Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சாரி. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த நியூஸ் பேப்பரை வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ஸ்டிக் தான் தேவை. இந்த மாதிரி நிறையா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாட்டர் கலர் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஊறி போயிடும். அக்ரலிக் கலர் ஒரு போஸ்டர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 ஸ்டிக் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் நமக்கு தேவை. அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மீதி இருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ளக்க கிரிட் மாதிரி நம்ம அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கிரிட் மாதிரி அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மீதி இருக்க நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் ஃப்ளார் தான் நம்ம பண்ண போகிறோம். இது நியூஸ் பேப்பர் கிராஃப்ட்னால எல்லாமே நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 4x4 சென்டிமீட்டரில் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஃப்ளார் மாதிரி நிறையா ஃப்ளார் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் மாதிரி இல்லாமல் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் பிளாக் மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸோ நடுவில் கட் பண்ணிட்டு ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிரிட்டில் வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ கிரிட்டில் இருக்கிற அந்த இது ஒட்டியிருக்கோமா ஸ்டிக்ஸ் அதோட எக்ஸஸ் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணையில் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா கிரிப்பாக வந்து வராமல் இருக்கும். கிரிட்டை வந்து நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து கீழே நடுவில் ஒரு ஃப்ளார் அண்ட் சைடில் 2 ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாம் அந்த கிரிட்டுக்குள்ள எக்ஸஸாக இருக்கிற பிளேசஸில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு மாதிரி டிசைனில் பேஸ்ட் பண்ணனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிசைனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் எடுத்து நான் எக்ஸஸாக இருக்கிற பிளேசஸ்லாம் நான் வந்து ஒரு டிசைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைன்னா கூட ஒரு ஃப்ளார் மாதிரி நீங்கள் கட் பண்ணி இல்லைன்னா ரவுண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காண்டி நான் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து டபுள் சைட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உள்ளன் த்ரெட்டை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.